அரைக்கிறேன் திருப்பி கல்காரி பார்க்குறோம். இல்லை அந்த கல்காரி அப்படியே இது 2ஆம் டைம். ஆகா மழை பெய்யுது. நேரம் போகிறோம்ப்பா. அடக்கி அப்போ பக்கம் வரையும் போயிட்டானுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் டக்குன்னு மேலே ஏற்றிட்டானுங்க. ஸோ வந்துட்டானே அவள் தான் இறங்கிடுவோம். இறங்க போகிறோம்னு சொல்ல வீடியோவில் சொல்ல மாட்டேங்கானே. நீ சொல்லுப்பா வீடியோவில். அது வாய்ஸ் ஓவர் நான் அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். சரி, வெற்றிகரமாக கோவாவில் லேண்ட் ஆக போகிறோம். 2ஆம் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஆமாம், கிளியராக தான் இருக்குது கிளைமேட்டு. பார்ப்போம். ஏர்போர்ட்டு கண்ணுக்கு தெரியுதுங்க. ஏர்போர்ட்டு தெரியுதுங்க. ஆஹா, சூப்பரான ஏரியாவாக இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க தண்ணியை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. வெற்றிகரமாக ஏர்போர்ட் வந்துச்சு. நல்லா பெருசாகவே இருக்கு. ஒரு ஹில் ஸ்டேஷனே வளைச்சி போட்டு ஏர்போர்ட் கட்டி வச்சுருக்கானுங்க. அப்பாடி வெற்றிவேல் முருகனுக்கு மாதிரி இறங்கியாச்சுங்க ஒரு வழியா. நான் ஆட்டம் ஆடுது பாருங்க. வந்தாச்சுப்பா. கையெல்லாம் தட்டாங்க. சூப்பர். ஐயோ, பிரேக் அடிக்கிறாங்களே, பயங்கரமா அடிக்கிறாங்களே. இதுதாங்க பயமா இருக்குது. அங்க பாருங்க, தெரியுதா? வீடியோல தெரியுது பாருங்க. வலிக்கிட்டு போதுங்க ரோடு. அதான் அதான். ஓகேங்க, ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் மழையோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஜேர்னியை ஒரு 4 hours மேலே ஆக்கிட்டானுங்க. ஜெயிச்சிட்டோம் மாற மாதிரி.